அதாவது விபச்சார விடுதியை தேடி சென்றார் சீமானன் சொல்லுவது பிரபாகரனுடைய காலத்தில் விபச்சார விடுதி நடத்தினார்களா? தமிழ் பெண்கள் விபச்சாரிகளாக இருந்தார்களா? அர்ஜுனா வந்து தமிழ் பெண்களை ஒரு பட்ட கட்டியாக தான் சம்பாதிக்கிறது தான் ட்ரை பண்றாங்க. மோசமான ஒரு வார்த்தை அது. ஒட்டுமொத்த தமிழ் பெண்களும் இவர்களுக்கு எதிராக கிளர்ந்தெல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். அதாவது பெண் போராளிகளுக்கு மிக பாதுகாப்பான ஒரு இடமாக இருந்தது, பாதுகாப்பான அறமாக தான் வச்சிருந்தது. போராளிகளை எவ்வாறு இருக்கணும், மற்ற ஏனைய தமிழ் பெண்களை எவ்வாறு வழிநடத்தி இருப்பார். இப்படியெல்லாம் பேசுறவர்களுக்கு எதிராக ஏன் நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்கின்றது? அந்த தமிழ் சமூகம் தான் அதுக்கு பதில் அளிக்க வேண்டும். அவர்கள் தான் தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார். தமிழ் மக்கள் இந்த விசாக்கூடை உடைத்து இருக்கின்றார்கள் என்பதை போலத்தான். ஆனால் அவ்வாறு தமிழ் மாணவர்கள் செய்திருப்பார்களாக என்றால் அது மிக மோசமான ஒரு செயல், வன்மையாக கண்டிக்கத்தக்க விடயம். அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு பல்கலைக்கழக அனுமதிகள் மறுக்கப்பட்டு அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும். உச்சபட்ச தண்டனையாக அவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்குவதாக இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாணவர்கள் மேல் நடுங்கிற அளவுக்கு அவருடைய வார்த்தை இருந்தது. ஏனென்றால் அந்த 13 இராணுவ வீரர்களையும் கொண்டு வந்து வைத்து இங்கால வைத்து இப்படி உருவாக்கினார்கள். அதே போன்ற ஒரு செயலை உருவாக்குவதற்காகத்தான் இது செய்கிறீர்களா? அது மீண்டும் முருகல் நிலையை ஏற்படுத்த போகிறீர்களான் அந்த அவனுடைய கேள்வி, அந்த மாணவனுடைய அந்த ஊடகவியலாளருடைய கேள்வி ஒரு சற்று எங்களை அதிர வைத்து விட்டு. முஜிபுர் ரஹ்மான் முழுக்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு அடியா அடிக்கிறார், போட்டு மிதிக்கிறார். சந்தர்ப்பம் கிடைச்சா நாங்கள் விடுவோமா? அவரை விட்டு வைப்போமா? நாங்கள் அவரை எங்களுக்கு போட்டு மிதிக்கல, நாங்கள் முதுவை கொடுத்து நிற்கணும். அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கணும். நாங்கள் உதயக்குள்ள தான் அவருக்கு வலிக்குதா? வலி விளங்கணும் அவருக்கு, அதுக்கு தான் அடிக்கிறோம். நீங்களே ஒத்துக்கொள்றீங்க. ஒத்துக்கொள்ளுகின்ற போது நாங்கள் சும்மா விடுவோமா? நீங்கள் விட்டா வச்சிங்க. ஆனால் ஏனைய சட்டப்பேரில் இருக்கக்கூடிய அத்தனை மந்திமாரும் பொத்திட்டு இருக்கக்குள்ள இவர் மட்டும்தான் வந்து கிளம்பி அடிக்கிறார் எங்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கும் அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு. விடமாட்டோம், அடிப்போம். முஜிபுர் ரஹ்மானுடைய பேச்சு என்பது ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்தையும் பாதிக்கும். துர்கா லக்ஷ்மி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு. லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் நேருக்கு நேர் நேர்காணல் நிகழ்ச்சியுடன் என்றும் இணைந்திருக்கின்றீர்கள். சமகாலத்தில் பேசு பொருளாக இருக்கின்ற அரசியல் ரீதியான விடயங்கள் சம்பந்தமாக பேச நாம் இன்று தயாராக இருக்கின்றோம். இன்று எம்மோடு இணைந்திருக்கின்றார் தாஹா ஐன்ஸ்டீன். வணக்கம். வணக்கம். முதல்ல நாங்கள் பேசணும் ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் நேற்று தொடக்கம் அது மிக பெரும் பேசு பொருளாக இருக்கின்றது. குறிப்பாக தென்னிலங்கையில் இருக்கின்ற சில சிங்கள இளைஞர்கள் இதை வேறு விதமாக பார்க்கின்றார்கள். அவர்களுடைய வாயிலிருந்து வருகின்ற கருத்து என்னவென்றால், தமிழ் மக்கள் இந்த விசாக்கூடை உடைத்திருக்கின்றார்கள் என்பதை போலத்தான் அவர்களுடைய எண்ணம். அந்த எண்ணத்தை கொண்டு அவர்கள் சமூக வலைத்தளங்களில் பதிவிடுகின்ற காணொளிகள் எல்லாமே பார்க்கும் போது ஒரு இனவாத ரீதியாக ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் இந்த வெசாக்கை எதிர்க்கின்றது, வெசா கூட்டை எதிர்க்கின்றார்கள், பௌத்த கலாச்சாரத்தை இவர்கள் மதிக்கின்றார்கள், இல்லை இவர்கள் அவமதிக்கின்றார்கள் என்பதை போல ஒரு விடயத்தை தான் இவர்கள் சமூகமயப்படுத்துகின்றார்கள். இது மிகவும் தவறான, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து, ஒரு விடயம். ஆகவே தான் நாங்கள் இன்று இதோடு இந்த விடயத்தோடு நாங்கள் இன்றைய நேர்காணலை ஆரம்பிக்கலாம். தாஹா ஐன்ஸ்டீன், நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இப்பொழுது இந்த வெசாக்கூடு உடைப்பு சம்பந்தமாக ஒரு வெசாக்கூடு உடைக்கப்பட்டிருக்கின்றது. இது கட்டியது தமிழ், சிங்கள, முஸ்லீம் அனைவரும் இணைந்து, 3 மாணவர்களும் இணைந்து அந்த புத்தருடைய அந்த ஜெயந்தி தினத்தை அனுஷ்டிப்பதற்காக அவர்கள் அந்த இடத்திலே செய்திருக்கின்றார்கள். ஆனால் இதை ஒட்டுமொத்தமாக நாங்கள் இன ரீதியாக அல்லது மொழி ரீதியாக தமிழ் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் செய்தார்கள் என்ற அடிப்படையிலே தூக்கி போட்டு விடவும் முடியாது. என்னை பொறுத்தவரையில் நான் சொல்கின்ற விடயம் அதை வேறு விதமாகவும் பார்க்க முடியும். ஆனால் அவ்வாறு தமிழ் மாணவர்கள் செய்திருப்பார்களாக இருந்தால் அது மிக மோசமான ஒரு செயல். கல்வி கற்பது, கல்வி என்பது ஒரு மனிதனை மனிதனாக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்க வேண்டும். எனவே அவ்வாறு பல்கலைக்கழகம் சென்ற மாணவர்கள் இந்த மாதிரியான அரசியல் சூழலுக்குள் அல்லது ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒரு இழிநிலைக்கு அல்லது இழுக்கான நிலையிலே பார்க்கக்கூடிய ஒரு சம்பவத்தை செய்வார்களாக இருந்தால் அது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க விடயம். அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு பல்கலைக்கழக அனுமதிகள் மறுக்கப்பட்டு அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும். ஏனென்றால் இவர்களுடைய இவ்வாறான செயல்கள் என்பது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் பாதிக்கும். உச்சபட்ச தண்டனையாக அவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்குவதாக இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில் தான் இருக்கு. என்றால் இது ஒரு சமூகமே பாதிக்கக்கூடிய விடயம். இதே நேரம் இன்னொரு விடயத்தை நான் குறிப்பிட வேண்டும். விடுதலை போராட்ட காலங்களிலே பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த மாதிரியான சம்பவங்கள் வெசக் தினங்களாக இருக்கலாம் அல்லது பௌத்தர்களுடைய தினங்களாக இருக்கலாம், எந்த இடத்திலும் அவர்கள் இது போன்ற செயற்பாடுகளை செய்யவில்லை. எனவே
பிரபாகரனுடைய அந்த தமிழீழம் அல்லது தமிழ் கோரிக்கை அந்த அதிலே ஈர்க்கப்பட்ட இளைஞர்களாக இருந்தாலும் கூட இந்த வேலையை செய்ய மாட்டார்கள். நிச்சயமாக செய்திருக்க மாட்டார்கள். யுத்த காலத்திலே கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலத்திலே வடக்கிலே அவர்களுடைய கைவசம் இருந்த பிரதேசங்கள், அது வன்னியாக இருக்கலாம், யாழ்ப்பாண டவுனாக இருக்கலாம், அல்ல ஏனைய தீவு பகுதிகளாக இருக்கலாம், ஒரு பன்சலையில் ஒரு பெயிண்டை கூட சுரண்டது கிடையாது. அவங்க அவ்வளோ கட்டுக்கோப்பாக தான் அவங்களோட இராணுவத்தை அவங்க வச்சுருந்தாங்க. எந்த ஒரு மத ரீதியாக அவர்கள் எந்த விதத்துலையுமே ஒரு அரசியல் ரீதியான இன ஒடுக்குமுறைக்கு எதிராக அவர்களுடைய போராட்டம் இருந்ததே தவிர இவ்வாறு மதத்திற்கு எதிரான ஒரு போராட்டமாக இருக்கல. இது ஒரு மதம் சார்ந்த ஒரு விடயம். வெசக் பௌர்ணமி தினம் என்பது ஒரு மதம் சார்ந்த விடயம். எனவே மதம் சார்ந்த விடயத்திலே பௌத்த மதத்தை அவமதிப்பது போன்ற ஒரு செயலை செய்திருப்பார்களா என்றால் சிந்திக்க வேண்டிய விடயம். சில சந்தர்ப்பத்தில் இவ்வாறான ஒரு விடயத்தை செய்வித்து அரசியல் ரீதியான ஒரு சூழ்ச்சிக்குள் மாணவர்களை கொண்டு செல்வதற்காக யாராவது திட்டமிட்ட அடிப்படையிலே செய்திருக்கக்கூடும் என்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கின்றது. அந்த விதத்திலையும் நாங்கள் பார்க்க வேண்டும். வெறுமனே ஒட்டுமொத்தமாக ஒரு கடும்போக்குவாதிகள் அல்ல இன ரீதியான ஒரு தீவிரவாத சிந்தனையில் இருக்கக்கூடிய தமிழ் இளைஞர்கள் தான் செய்தார்களா என்றால் அவர்களை பற்றி அவர்களுடைய பின்புலம், செய்தவர்கள் குறித்து பின்புலம், அதுவும் ஒரு உயர் பாதுகாப்பு இடத்திலே இருக்கக்கூடிய இடத்தில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அநேகமான மாணவர்கள் இந்த லீவுக்காக, வெசக் லீவுக்காக பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள். ஒரு குறித்த சாரார், குறித்த மாணவர்கள் தான் உள்ளே இருந்திருக்கிறார்கள். அதிலே 3 சாரார், தமிழ், சிங்கள, முஸ்லீம் 3 சாராரும் இணைந்து இந்த விடயத்திற்காக ஒரு வெசக்கூட கட்டி அங்கே இருந்த சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு இரவு, அந்த இரவுல யாரோ ஒரு சிலரால் அல்ல ஒருவர், இருவர் அல்லது 3 ஆளோ யாரோ ஒரு ஆளோ ஒரு விசமிகளால் இந்த விடயம் செய்யப்பட்டிருக்கு. இந்த விசமத்தனமான செயலை செய்தவர்கள் கட்டாயமாக கண்டுபிடிக்கப்பட வேண்டும். கண்டுபிடிப்பது மாத்திரமல்ல, இவர்களின் பின்புலத்திலே யாராவது இருக்கிறார்களா, என்ன பின்புலத்தின் அடிப்படையிலே இவர்கள் இதை செய்திருக்கிறார்கள் என்ற விடயம் ஆராயப்பட வேண்டும். அதே நேரம் எல்லா தமிழ் மாணவர்களும், முஸ்லீம் மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் சிந்திக்க வேண்டும். உங்களுக்கு செலவழிக்கப்படுகின்ற வரிப்பணம் கிட்டத்தட்ட நான் இன்று சும்மா ஒருக்கா கணக்கு போட்டு பார்த்த நேரம் ஒரு இலங்கையைச் சேர்ந்த ஒரு பிரஜை குறைந்தது ஒரு 2 ரூபாய் அல்லது 2 ரூபாய் 50% அவர்களுடைய வரிப்பணத்தால் இவர்களுடைய 4 ஆண்டு காலங்கள் 4 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட செலவழிக்கிறாங்க அரசாங்கம் ஒரு மாணவருக்கு. ஒருவர் ஒரு 2 ரூபாய் மேனி அவர்களுக்கு செலவழிக்கிறார். ஒரு ஒட்டுமொத்த 2.5 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இதில் ஒருவருடைய 2 ரூபாய் எல்லாமே சேர்ந்து போகுது. அப்படி பார்க்கின்ற நேரம் தமிழர்கள் இருக்கக்கூடிய விகிதாசார அடிப்படையிலே 53 லட்சம் ரூபாய் தான் ஒரு தமிழ் மாணவனுக்கு தமிழ் மக்களுடைய வரிப்பணம் செல்கின்றது. முஸ்லீம்களுடைய ஒரு வரிப்பணமாக ஒரு 40 லட்சம் ரூபாய் மட்டும் அவருக்கு செல்லுது. மீதி 3 கோடி ரூபாயும் பெரும்பான்மை சமூகத்திலிருந்து பெறக்கூடிய வரிப்பணத்தில் தான் நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள் ஒவ்வொரு மாணவர்கள். நான் இது தமிழில் பேசுவதனால் தமிழ் முஸ்லீம் மாணவர்களுக்கு நான் சொல்றேன், நீங்கள் படிக்கின்றதிலே கிட்டத்தட்ட ஒரு 70% பங்கு சிங்கள மக்களுடைய வரிப்பணத்திலே படிக்கின்றீர்கள். எனவே நீங்கள் மொழி இனம் என்ற ரீதியிலே சிந்திக்கக்கூடாது. அங்கு பல்கலைக்கழகத்திலே கற்கின்ற மாணவர்கள் பண்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இவ்வாறான இனப்பிரச்சனைகள், இன முறுகள் வருகின்றன, அவற்றை தீர்த்து வைக்கக்கூடிய அல்லது தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு இடத்திலே தான் அந்த மாணவர்கள் இருக்கணுமே தவிர இது மாதிரியான இன முறுகல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலுக்குள் நீங்கள் செல்லக்கூடாது, அந்த மாணவர்கள் செல்லக்கூடாது. அது ரொம்ப மோசமான ஒரு விடயத்துக்கு எட்டு செல்கின்றார். அது மாத்திரமல்ல, கடந்த காலங்களில் நான் பல செவ்வியிலையும் நான் கூறியிருக்கின்றேன், பல்கலைக்கழக மாணவர்களை குறிவைத்து இந்த தமிழ் கட்சியினர் அல்லது தமிழ் தேசியம் பேசக்கூடிய போலி தமிழ் தேசியம் பேசக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த மாணவர்களை தூண்டிவிட்டு அவர்களோடாக சில விடயங்களை சாதிக்க முற்படுகின்றார். ஆரம்ப காலத்திலே இந்த போராட்ட வரலாற்றிலே ஆரம்பத்திலே பார்க்கின்றது நான் குறிப்பாக சொல்கின்றது, பிரபாகரனுடைய வயது வெறுமனே அவருடைய 16 வயதிலே அவருடைய கையில் துப்பாக்கி வழங்கப்படுகிறது. அவர் துறையப்பாவை சுடுகின்ற நேரம் அவருக்கு 16 வயது. அவர் என்ன செய்கிறேன் எது செய்கிறேன் என்ற அறியா பருவத்திலே தான் அவர் சுட்டுக் கொல்லப்படுகிறார். அதற்கு பின் அது பல கட்டங்களாக மாறி பரிணாமம் அடைந்து தமிழ் தேசியம், தமிழ் ஈழம் என்ற ஈழ விடுதலை போராட்டம் அல்லது தமிழ் தேசியம் என்ற அளவுக்கு பரிணாமம் அடைந்திருக்கிறது. ஆனால் படித்த மாணவர்களை இவர்கள் பயன்படுத்த வெளிக்கிறார்கள் என்றால், அரசியல்வாதிகளை பயன்படுத்த வெளிக்கிறார்கள், அது மிகப்பெரிய பாரிய விளைவுகளை ஏற்படுத்தும். திரும்பவும் இந்த இன ரீதியான அடிப்படையிலான அரசியல் செய்வதை நிறுத்த வேண்டும். அது தமிழ் அரசியல்வாதிகள் வன்மையாக நான் கண்டிக்கிறேன், அவர்கள் நிறுத்த வேண்டும். அந்த விடயத்தை அவர்கள் நிறுத்தாமல் தொடர்ந்து இவ்வாறு செய்கின்றது மீண்டும் பல நூற்றாண்டு காலங்களுக்கு இந்த தமிழ் சமூகத்துடைய அபிவிருத்தி, அவர்களுடைய கல்வி எல்லாவற்றையும் பின்னுக்கு இழுத்து கொண்டு செல்லும். கிட்டத்தட்ட 100-150 ஆண்டுகள் இந்த கடந்த காலம் 30 வருட போராட்டம் தமிழ் மக்களை பின்னடைவுக்கு சென்று விட்டு கல்வி சமூகமே இல்லாமல் ஆகிவிட்டது. ஒரு காலகட்டத்திலே 80களுக்கு முன் அல்லது 70களுக்கு முன் அரசாங்கத்தை கொண்டு நடத்தக்கூடியவர்களாக இருந்த முக்கிய பொறுப்புகள், கீ பொசிஷன்ல இருந்தவங்கெல்லாம் தமிழர்கள். கொழும்புல கொள்ளுப்பட்டியிலிருந்து பம்பலப்பட்டி, வெள்ளவத்த, தெஹிவெல்ல, கல்கிசா வரைக்கும் தமிழர்களுக்கான சொத்துக்கள் நிறைய இருந்துச்சு.
ஏனென்றால் அந்த மாதிரி அவங்க படிப்புல உயர்ந்த இடத்துல இருந்தாங்க, சிங்கள மக்களை வழிநடத்தக்கூடிய தரப்பில் இருந்து. இப்ப கல்வி சமூகம் இல்லாமல போயிட்டு. என்ன காரணம்? இந்த யுத்தம், கல்வி இல்லை, போராட்டம் இப்படி போச்சு. திரும்பவும் அதே சூழலை ஏற்படுத்த போகிறார்களா என்ற ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்துகிறது. எனவே வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விடயம்தான். வெசக் என்பது ஒரு மதம் சம்பந்தப்பட்ட விடயம், ஹஜ்ஜி பெருநாள் என்பது ஒரு மதம் சம்பந்தப்பட்ட விடயம், அதே மாதிரி சிவராத்திரி என்பது ஒரு மதம் சம்பந்தப்பட்ட விடயம், கிறிஸ்துமஸ் என்பது ஒரு மதம் சம்பந்தப்பட்ட. அந்த மதம் சம்பந்தப்பட்ட விடயங்களுக்குள் அரசியலை கொண்டு புகுத்து அதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி அதிலே காய்நகர்த்த வெளிக்கிடுவது அரசியல்வாதி. இப்போது இருக்கக்கூடிய போலி தமிழ் தேசியம் பேசக்கூடிய அரசியல்வாதிகள் மிக கவனமாக இந்த விடயத்திலே கவனம் செலுத்தி செயற்பட வேண்டும். மீண்டும் இந்த தமிழ் சமூகத்தை அந்த தேவையற்ற விடயத்திற்குள் கொண்டு சென்று அவர்களை அழித்து விடாதீர்கள். நீங்கள் அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுங்கள், இணக்க அரசியல் செய்யுங்கள். மத்தியிலே நீங்கள் வேறு வேறுபட்டிருந்தாலும் மாகாணத்துக்குள் நீங்கள் உங்களுக்குள் சுயாட்சிக்கான ஒரு நிர்ணயத்தை அரசியல் ரீதியான கோரிக்கைகளை வையுங்கள். டக்ளஸ் தேவானந்த் அது மாதிரி போன்ற விஷயத்தை தான் பேசி வருகிறார். அன்றிலிருந்து இன்று வரையும் அவர்தான் பேசுகிறார். மத்தியிலே நாங்கள் இணக்க அரசியல் செய்கிறோம், மாகாணத்துக்குள்ளுக்கு எங்களுக்கான சுயாட்சியை தாங்கன்ற ஒரு விஷயம் பேசுகிறோம். அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பேசுங்க, அபிவிருத்தியை பேசுங்க. இணக்க அரசியல் மூலமாக இந்த அரசாங்கத்திலிருந்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அபிவிருத்திகளை செய்யுங்க. அந்த மக்களுக்கு வீடு வாசலை கட்டி கொடுங்க, தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க, தொழிற்பேட்டைகளை உருவாக்குங்க, அதுக்கான தேவைகளும் மத்திய அரசாங்கத்திலிருந்து பெற்றுக் கொடுங்க. அந்த மாதிரியான அரசியல் செய்கிறது விட்டு திரும்பவும் ஒரு குறித்த சாரார் ஒரு ஆளும் வர்க்கத்தினராக இருந்து கொண்டு அவர்கள் ஆட்சி செய்வதற்காக, ஆட்சியை கைப்பற்றுவதற்காக, அரசியலில் இருந்து கொண்டு அவர்கள் சுகபோகம் அனுபவிப்பதற்காக இவ்வாறான படித்த மாணவர்களை பயன்படுத்துவது மிக மோசமான செயல். இதை அந்த பல்கலைக்கழக மாணவர்கள், குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர்கள், வடக்கில் இருக்கக்கூடிய கிளிநொச்சியில் இருக்கட்டும், வவுனியாவில் இருக்கட்டும், யாழ்ப்பாணத்தில் இருக்கட்டும், அதே மாதிரி கிழக்கில் இருக்கட்டும், வந்தாரமொழியில் இருக்கட்டும், இந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய தமிழ் மாணவர்கள், இந்த மாணவர்கள் குறிப்பாக உங்களை குறிவைத்த இந்த அரசியல்வாதிகள் செயற்பட்டு வருகிறார்கள். ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாணவர்கள் என்று நான் விடயமாக கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் இப்போ தாகா ஐன்ஸ்டீனுடைய கருத்தை வைத்து பார்க்கும் போது, ஒரு சமரியாக சொல்லும் போது சில பேர் என்னலாம், தமிழ் மாணவர்கள் தான் இதை செய்திருப்பார்கள் என்பதை போல. இதான் தமிழ் மாணவர்களை வைத்து சில சந்தர்ப்பத்திலே தூண்டிவிட்டு செய்திருக்கலாம். அந்த மாணவர்கள் அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கலாம். சில சந்தர்ப்பத்திலே இதை 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 இங்கால தெற்கிலே இருக்கக்கூடிய அந்த அதையும் நாங்கள் பார்க்கணும். தனிப்பட்ட ஒரு 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 சாராரை நாங்கள் சாடுவது என்பது பிழையான விஷயம். என்னை பொறுத்தவரை அப்படி இந்த விடயத்தில் அப்படி பார்க்கவில்லை. சில சந்தர்ப்பத்தில் இதை இன்னும் முருகலாக்குவதற்காக சிங்கள மாணவர்களை வைத்தே செய்திருக்கக்கூடும். ஏனென்றால் அவர்களுக்கு தேவை அரசியல். மாணவர்களை தூண்டி சும்மா பிச்சு விடுங்க என்றால் சில நேரம் பிச்சுட்டாங்களா, சில நேரம் அப்படி இருக்கலாம். அதனால் இது கட்டாயம் கண்டறியப்பட வேண்டும். யாரால் செய்யப்பட்டது என்பது கண்டறியப்பட வேண்டும், செய்த மாணவர்கள் கண்டறியப்பட வேண்டும், பின்புலம் யார் என்பதையும் கட்டாயம் ஆராயப்பட வேண்டும். வெறுமனே பைத்தியகாரத்தனமாக ஒரு சைக்கோலஜிக்கலாக பாதிக்கப்பட்ட ஒரு சைக்கோ அல்லது இன ரீதியான ஒரு தீவிரவாத செயற்பாட்டில் இருக்கக்கூடியவர் செய்தாரா, அல்லது இவர்களுக்கு பின்புலத்திலிருந்து யாராவது செய்தார்களா என்பது ஆராயப்பட வேண்டும். எனவே இதிலே அது குறிப்பிட்ட பிரதேசம் ஒரு பாதுகாப்பு வலயமாக இருக்கிறது. அந்த பிரதேசத்தில் குறிப்பிட்ட சாரார் மாணவர்கள் தான் இருந்திருக்கிறார்கள். எனவே வெகு சீக்கிரத்திலே அது கண்டறிய முடியும். கண்டறியப்படுகின்ற போது அந்த மாணவர் தண்டிக்கப்பட வேண்டும், அவருக்கு பல்கலைக்கழக அனுமதி மறுக்கப்பட வேண்டும், குற்றவியல் சட்டத்தின் அடிப்படையிலும் தண்டிக்கப்பட வேண்டும். அவர் அதே நேரம் இவருக்கு கொடுக்கின்ற தண்டனை இதற்கு பின் எந்த ஒரு மாணவர்களும் செய்யாத அளவுக்கான தண்டனையாக இருக்க வேண்டும், பகிரங்கமான ஒரு தண்டனையாக அவருக்கு வழங்கப்பட வேண்டும். அந்த விடயத்தையும் நாங்கள் அவதானிக்க வேண்டியிருக்கு. நிச்சயமாக. காரணம் என்னவென்றால் நேற்று தொடக்கமே இந்த விஷயம் பெரிதாக நான் அதை ஒரு விடயத்தை நோக்கினேன். ஒரு யூடியூபர் ஒன்று மிகவும் மக்கள் மத்தியிலே, இனங்களுக்கு மத்தியிலே நல்ல அபிப்பிராயங்களை ஏற்படுத்தி சுமூகமான ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்காக பாடுபட்ட, மிகவும் காத்திரமாக பாடுபட்ட ஒரு பல்கலைக்கழக மாணவன், பாஸ் அவுட் ஆகி ஒரு ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய மாணவன். அவருடைய வார்த்தை கொஞ்சம் எனக்கு மேல் நடுங்கிற அளவுக்கு அவருடைய வார்த்தை இருந்தது. ஏனென்றால் அந்த 13 இராணுவ வீரர்களையும் கொண்டு வந்து வைத்து இங்கால வைத்து இப்படி உருவாக்கினார்கள், அதே போன்ற ஒரு செயலை உருவாக்குவதற்காகத்தான் இது செய்கிறீர்களா, அது மீண்டும் இந்த முருகல் நிலையை ஏற்படுத்த போகிறீர்களான் அந்த அவனுடைய கேள்வி, அந்த மாணவனுடைய அந்த ஊடகவியலாளருடைய கேள்வி ஒரு சற்று எங்களை அதிர வைத்து விட்டு. நேற்றைய நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சி நீங்கள் பார்த்தால் தெரியும். அந்த நீங்கள் சொல்கின்ற அந்த காணொலி சம்பந்தமாகத்தான் நானும் பேசியிருந்தேன். அவர் சொல்ல வருவது என்னவென்றால், மீண்டும் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கான நிச்சயமா நாங்கள் அதை துன்பங்களை அனுபவித்தோம். எங்களுடைய வாழ்நாளுக்குள் நாங்கள் 87ஆம் ஆண்டு என்பதாக இருக்கலாம், 2009 இருக்கலாம், இந்த இதுகளை அனுபவித்த நாங்கள். எங்களுக்கு அது அந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்கின்ற போது ஜீரணிக்க முடியாது, பயப்பட வேண்டியிருக்கிறது. எங்களுடைய சமூகம், தமிழ் சமூகம், தமிழ் மாணவர்கள், தமிழர்கள் மீண்டும் பாதிக்கப்பட போகிறார்களா என்றதை யோசிக்க வேண்டும். திரும்ப ஒருக்கா அடிச்சு பார்த்தா யோசிச்சு பாருங்க.
நாடு கட்டியெழுப்பப்பட்டு வருது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் உள்நாட்டிலே அபிவிருத்திகளுக்காகவும் அவருடைய பணங்களை இங்கு முதலீடு செய்து கொண்டிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறான ஒரு சம்பவம் நடைபெறுகிறதா இருந்தால் வெறுமனே இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் என்பதற்காக ஏன் இந்த மதங்களுக்கு மத்தியிலும் இனங்களுக்கு மத்தியிலும் இவ்வாறான செயற்பாடுகளை செய்ய முற்படுகிறார்கள்? இப்ப தாகா ஐன்ஸ்டைன் அவர்களே, இப்ப இன்னொரு பக்கம் இருக்க பிரச்சனை என்னன்னு சொன்னா, இப்படியெல்லாம் பிரச்சனைகள் நடக்குது. இது இது என்ன தேவைக்காக செய்யப்பட்டது என்பது ஒரு புறம் இருக்கட்டும். அது கண்டுபிடிக்கப்பட வேண்டும். சம்பந்தப்பட்டவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். தண்டனை அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பாருங்கள், அரசாங்கம் இது ஸ்லோவாக இருக்கின்றது எல்லா விடயத்திலும். அதன் காரணமாகத்தான் எதிர்த்தரப்பில் இருக்கின்றவர்கள், எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு சூழ்ச்சிகளை செய்து செய்து அரசாங்கத்தை கவிழ்க்க, இந்த ஆட்சியை கலைப்பதற்காக ஏதோ ஒரு விடயத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு இந்த அரசாங்கம் தான் காரணம் என்றும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் மக்கள். இப்படித்தான் ஒரு சம்பவம் செய்கின்ற போது ரகசியமாக, பரம ரகசியமாக சில விஷயங்கள் செய்யப்படும். இந்த உதாரணத்துக்கு எங்களுடைய இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக விடயம் அரசாங்கத்திற்கு தெரிவித்த ஓரிரு சாரார்கள் ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தி இவ்வாறான விடயங்களை செய்யுங்கள் என்ற விஷயத்தை செய்கின்றார். இது அரசாங்கத்திற்கு ஒரு எச்சரிக்கையாக நடக்குது. இதற்கு பின் வரக்கூடிய வடக்கிலே வரக்கூடிய அல்லது தெற்கிலே வரக்கூடிய ஏதாவது மதம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் வருமாக இருந்தால் அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கை அரசினூடாக கொடுக்கப்படும். இவ்வாறான விடயங்களையும் செய்வார்களா என்ற ஒரு சந்தேகம் இருக்குது. அரசாங்கத்திற்கு இதில் செய்வார்கள் என்ற ஒரு உதாரணத்துக்கு ஹஜ்ஜி பெருநாள் தினத்தன்று எல்லா மத வழிபாடுகள் இடம்பெற்ற இடங்களிலும், அதாவது குறிப்பாக சொல்ல போனால் நாங்கள் திடலிலே தொழக்கூடியவர்களாக இருக்கணும், எல்லா திடல்களிலுமே இராணுவத்தினுடைய பாதுகாப்பு வழங்கப்பட்டது. ஏனென்றால் அந்த இடத்திலிருந்து அசம்பாவிதங்களை ஏற்படுத்திவிட்டால் முஸ்லீம்களுக்கும் சிங்களவர்களுக்கும் மத்தியில் ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாகிவிடும். ஆனால் எதிர்பார்த்தார்கள், மிக பிரமாண்டமாக எதிர்பார்த்தார்கள், இவர்களுடைய அறுத்து பலியிடக்கூடிய சம்பவம், மதம் சார்ந்த விடயத்திலே பௌத்தர்கள் அறுத்து பலியிடக்கூடாது என்ற விடயம், இதை குறிப்பாக முஸ்லீம் அரசியல்வாதிகள் முஜிபுர் ரஹ்மான் போன்றவர்கள், அதே போன்று ஒரு சில ஊடகவியலாளர்கள் எல்லாம் இதை ஊதி பெரிதாக்கி எப்படியாவது பிரச்சனையை உண்டு பண்ணணும் என்ற அடிப்படையில் செயற்பட்டார்கள். அது அங்கு வரலாம் என்ற ஒரு ஊகம் இருந்தது. அரசாங்க பாதுகாப்பு வழங்கியது. ஆனால் வெசக் போயா தினத்தன்று இவ்வாறான சம்பவம் இடம்பெறுமா, படித்த மாணவர்கள் இவ்வாறாக செய்ய மாட்டார்கள் என்ற அடிப்படையில் அரசாங்கம் அது குறித்து பாரிய அளவில் கவனம் செலுத்தவில்லை. ஆனால் இவ்வாறான சம்பவத்தை செய்திருக்கிறார்கள். இனி வரும் காலங்களிலே மதம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் அல்லது கலாச்சார சம்பந்தப்பட்ட விடயங்கள் வருமாக இருந்தால் நிச்சயமாக போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படும். ஏனென்றால் இவ்வாறு செய்து காட்டிவிட்டார்களே. இதன் மூலமாக சுதந்திரமாக செய்து கொண்டிருந்த ஒரு மத கலாச்சார விடயங்களுக்குள் அரசியல் தலையீடோ அல்லது பாதுகாப்பு இராணுவ பல தலையீடோ வர வேண்டிய ஒரு சூழலை இவர்களே ஏற்படுத்தி துப்பாக்கி தாங்கிய உருவாக்கி விட்டார்கள். போலீசாரோ அந்த இடத்தில் இருப்பார்கள். அதுவும் மதம் கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட விடயத்திலே மதம் என்பதே ஒரு பாதுகாப்பு. மத பின்பற்றல் என்பது தான் பாதுகாக்கப்படுகிறேன் என்பதுதான். அந்த பாதுகாப்புக்கே பாதுகாப்பு வழங்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி விட்டார்கள் என்றால் வேறு எதற்கு இவருடைய அந்த மதத்துக்கு பின்னால் போகிறது, மொழிக்கு பின்னால் போகிறது, என்னத்துக்கு? ஒவ்வொன்றும் தங்களுடைய பாதுகாப்புக்காக உருவாகினது. மதங்களாக இருக்கலாம், மொழிகளாக இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் இன்னொரு பாதுகாப்பு தேவைப்படும் அளவுக்கு உருவாக்குகிறீர்கள் என்றால் நீங்கள் யார்? படித்தவர்களா? ஒரு ஒரு பேப்பர் பொறுக்கக்கூடியவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சிந்தனை கூட படித்தவர்கள் உங்கள்கிட்ட இல்லையா? அப்படி நாம் செய்யக்கூடிய செய்யலால் ஒட்டுமொத்த சமூகம் பாதிக்கப்படுகின்றது என்பதை பற்றி சிந்திக்க மாட்டீர்களா? மாணவர்கள் அல்லவா, படித்த உயர்கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் அல்லவா, உங்களுடைய வளாகத்திற்குள் அவ்வாறான ஒரு விடயத்தை இடம்பெற செய்ய முடியுமா, செய்யலாமா? ஒருவர் இருவராக இருந்தாலும் சிந்திக்க மாட்டார்களா? சிந்திக்க வேண்டாமா? சிந்திக்காமல் இவ்வாறு செய்வது எவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான செயற்பாடு ஏற்படுத்த போகிறது. அந்த அடிப்படையில் தான் தெற்கிலே பேசுகிறார்கள். இதை வைத்துக்கொண்டு இதை சில விடயங்களை தாட்டுறதுக்காக, இல்லாமல் ஆக்குறதுக்காக இந்த மதகுருமார் சம்பந்தப்பட்ட சில விடயங்கள் பேசப்பட்டு வருகிறது. அதை போட்டு அடித்தளம் போட்டு விடுறதற்காக இந்த மாதிரியான விஷயத்தை பேசி பொருளாக்கி விட்டுருவாங்க. சிந்திக்க வேண்டிய விடயம். ஆகவே இது சம்பந்தமாக விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றது. பார்க்கலாம் இதன் பின்னணியில் யார் இருந்தார்கள், என்ன காரணத்திற்காக, என்ன நோக்கத்திற்காக இந்த விடயத்தை செய்தார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் உடனடியாக நீண்ட காலங்கள் செல்லாமல் உடனடியாக இதற்கொரு பதில் கிடைக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு. காரணம், ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் இன்று இந்த குற்றச்சாட்டிற்கு உள்ளாகிய வண்ணம் தான் இருக்கின்றது. காரணம், அப்படித்தான் இந்த விடயம் தென்னிலங்கையிலே பெரிதாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது மாற்றப்பட வேண்டும். தமிழ் அரசியல்வாதியினுடைய ஒரு பேச்சோ அல்ல அவர் வெளிப்படுத்துகின்ற ஒரு விடயமோ அல்லது ஒரு முஸ்லீம் அரசியல்வாதி ஒரு வெளிப்படுத்துகின்ற விடயமோ அடுத்த சமூகம் ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தை தான் அதை பார்க்கின்றார். உதாரணம் முஜிபுர் ரஹ்மானுடைய விஷயத்தை எடுத்துக்கொண்டால் அவர் பேசியதுக்கு கீழுக்கு வரக்கூடிய கமெண்டை பாருங்க.
ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதிக்கக்கூடிய விதத்திலே தான் அந்த கொமாண்டெல்லாம் அடிக்கிறாங்க. முஜிபுர் ரஹ்மான் ஏதாவது பேசுறது வந்து அவர் கட்சி சார்ந்த சஜபே சார்ந்த விஷயத்துக்காக அவர்களுக்கு பாதுகாக்கிறதுக்காக பேசுறார். ஆனால் பார்க்கின்ற அந்நிய சமூகம், அடுத்த சமூகம், இது ஒரு ஒட்டுமொத்த முஸ்லீம்களின் குரலாகத்தான் அவர் பார்க்கிறார். அதே மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய சுமந்திரனாக இருக்கலாம், அல்லது ஸ்ரீதரனாக இருக்கலாம், அல்லது அர்ச்சுனாவாக இருக்கலாம், யாராவது ஒருவர் பேசுவார், அந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் பாதிக்கும். எனவே பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், இப்போ தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவர்களும் அவர்களுடைய வார்த்தை பிரயோகங்களும் மிக கவனமாக இருக்க வேண்டும். தங்களுடைய வார்த்தைகள் என்பது ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை அவர் சிந்தித்து தான் செயற்பட வேண்டியிருக்கின்றது. அந்த விடயத்தோடு நாங்கள் அடுத்த விடயத்துக்கு செல்லலாம். பார்லமெண்ட் உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் சம்பந்தமாக நீங்கள் பேசியிருந்தீர்கள். அவர் சம்பந்தமாக அண்மையில் ஒரு சர்ச்சை ஒன்று எழுந்தது. அதாவது சொல்லப்பட்டது, சிறை கைதி ஒருவருடன் இவர் தொலைபேசியில் 50 தடவைக்கு மேலதிகமாக உரையாடி இருக்கிறார், அதாவது கோல்ஸ் வந்து சென்றிருக்கிறதா என்பதை போல ஒரு செய்தி வெளியானது. அது சம்பந்தமாக இவர் அழைத்து சிஐடியினர் விசாரணை செய்து வாக்குமூலமும் பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் அவர் அந்த கருத்தை மறுத்து இருக்கின்றார். இது வந்து அவர் நேரடியாக யாருடையும் பேசவில்லை, சிறை கைதியுடன் இவர் எந்த விதமான தொடர்பும் இல்லை, இந்த சிம் அட்டை வேறொரு நபரிடம் இருந்திருக்கின்றது, அந்த சிம் அட்டை இப்பொழுது சிறை கைதியோரிடம் இருக்கிறது என்பது போல அவர் கூறியிருந்தார். எங்களுடைய நியூஸ் இன்சைட் நிகழ்ச்சி கூட அவர் பிரத்யேகமாக ஒரு வாய்ஸ் கட் தந்திருந்தார். அவை ஆனால் அவர் ஊடக சந்திப்பு நடத்தி சொல்லும் போது சொல்கிறார்கள், என்பிபி தோழர்கள், என்பிபி ஜேவிபி தோழர்கள் இதை வேண்டும் என்றே பெரிதாக்குகின்றார்கள், ஒரு அரசியல் பழிவாங்கல் பிரிவில் சிலரும் அதை பதிவிட்டிருக்கிறார்கள். உங்களையும் நான் நினைக்கிறேன் நீங்களும் அதில் உள்ளாகுகிறீர்கள். ஆகவே அவர் குறிப்பிட்ட அந்த கருத்தை எப்படி பார்க்கின்றீர்கள்? என்பிபி ஜேவிபி தோழர்கள் வேண்டும் என்றே ஒரு அரசியல் பழிவாங்கலா செய்கிறார்களா, இல்லை என்ன? இல்லை, அதாவது தான் உரையாடி இருக்கிறேன் என்பதை அவர் ஒத்துக்கொள்கிறார். குறித்த தொலைபேசி இலக்கத்தோடு தான் உரையாடி, ஆனால் அது இப்போது இருக்கக்கூடியவருடைய தொலைபேசி அல்ல என்பதை அவர் மறுதளிக்கிறார். அதே நேரம் தான் ஜெயிலுக்குள் இருந்த நேரம் அவரோடு உரையாடவில்லை. அது எந்த டவர்லேருந்து வந்தது, மெகசின்ல இருக்கிட்டே இருக்கக்கூடிய டவர்லேருந்து வரல, மாளிகாவத்த கிராண்ட் பாஸ் டவர்லேருந்து தான் அவருக்கு சிக்னல் போயிருக்கின்ற விஷயத்தை அவர் தெளிவாக, அவர் லொஜிக்கலாக அவர் தான் வெல்லலாம் என்ற விஷயத்தில் அவர் தான் மக்கள் மத்தியில் அந்த கருத்தை கொண்டு போகலாம் என்ற அடிப்படையில் பேசுகிறார். ஆனால் அவர் ஒத்துக்கொள்ளுகிறார், அந்த தொலைபேசி இலக்கத்தோடு நான் பேசியிருக்கிறேன். அந்த தொலைபேசி இலக்கம் இப்போது கைது செய்யப்பட்டவருடைய கைக்கு சென்றிருக்கிறதாக இருந்தால், கைது செய்யப்பட்டிருப்பவரும் அந்த தொலைபேசி இலக்கம் இருக்கிறக்கும் இடையிலே மிக பாரிய தொடர்பு இருந்திருக்கின்றது. கைது செய்யப்பட்டவர் அந்த தொலைபேசி இலக்கத்தினுடைய சொந்தக்காரராக இருக்கலாம் ஒன்று, அல்லது அந்த தொலைபேசி இலக்கத்தை பாவித்தவர் தற்போது கைது செய்யப்பட்டவரோடு மிக நெருக்கமான தொடர்பில் இருந்த ஒருவராக இருக்க வேண்டும். அவ்வாறான ஒருவரோடு தான் இவர் தொடர்பில் இருந்திருக்கிறார். 53 தடவைகளுக்கு அதிகமாக பேசியிருக்கிறார். அது சொல்கிறார், 2025ஆம் ஆண்டுக்கு முந்தி தான் நான் பேசினேன், 2025ஆம் ஆண்டு இவர் ஜெயிலுக்கு போய்த்தார். அவரே தான் சொல்கிறார், இது நான் சொல்லலை, அவர் சொல்கிறது. 2025ஆம் ஆண்டு இவர் உள்ளுக்கு போனதுக்கு பிறகு அந்த தொலைபேசி துண்டிக்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு ஜெயிலுக்கு போனதுக்கு பிறகு துண்டிக்கப்படுகிறது. 2025 ஜெயிலுக்கு போகிறதுக்கு முந்தி அவர் பேசியிருக்கிறார். அதே மொத்துக்குள்ளார். நான் லொஜிக்கலான விஷயத்தை நிறுவுறேன். 2025ஆம் ஆண்டு இவர் கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்கு போகிறார். 2025ஆம் ஆண்டுக்கு முந்தி தான் இவர் பேசியிருக்கிறார். இதே தொலைபேசி இலக்கத்தினுடைய உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கலாம். அவர் 2025ஆம் ஆண்டுக்கு முன்பு அவர் அந்த தொலைபேசியை வைத்திருக்கலாம். அவரோடு இவர் உரையாடி இருக்கலாம். என்னுடைய வாதம் சரியா இருக்குதா? எனவே அவர்தான் இவர் தான் அவர். எனவே முஜிபுர் ரஹ்மான் பேசியது அவராக இருக்கலாம் என்ற சந்தேகம் எல்லாருக்கும் வருகின்ற போது, முஜிபுர் ரஹ்மான் முழுக்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு அடியா அடிக்கிறார், போட்டு மிதிக்கிறார். சந்தர்ப்பம் கிடைச்சா நாங்க விடுவோமா? அவரை விட்டு வைப்போமா? நாங்க அவர் எங்களுக்கு போட்டு மிதிக்கல, நாங்க முதுவை கொடுத்து நிற்கணும். அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கணும், நாங்க உதயக்குள்ள தான் அவருக்கு வலிக்குதா? வலி விளங்கணும் அவருக்கு, அதுக்கு தான் அடிக்கிறோம், அதுக்கு தான் எழுதுறோம். இவர் தான் இதற்கு உறுத்தாளி என்பதை நாங்கள் நிர்வகிக்கிறோம். அதை விட்டு போட்டு இவருக்கு நாங்கள் பொய் குற்றச்சாட்டை வைக்கிறோம். நீங்களே ஒத்துக்கொள்றீங்க. முஜிபுர் ரஹ்மான் ஒத்துக்கொள்றார். 53 தடவை அந்த தொலைபேசி பேசிக்கிறேன். அந்த தொலைபேசி இலக்கத்தினுடைய நபர் அவரா இல்லையா என்பதுதான் கருத்து. அவரா இல்லையா என்பதை போலீசார் நிரூபிப்பார்கள். ஆனால் அந்த 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 தொலைபேசி இலக்கத்தோடு இவர் உரையாடி இருக்கிறார், இவரே ஒத்துக்கொள்கிறார். ஒத்துக்கொள்ளுகின்ற போது நாங்கள் சும்மா விடுவோமா? நீங்கள் விட்டா வச்சிங்க. ஆனால் ஏனைய சஜபையில் இருக்கக்கூடிய அத்தனை மந்திமாரும் பொத்திட்டு இருக்கக்குள்ள இவர் மட்டும்தான் வந்து கிளம்பி அடிக்கிறார் எங்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கும் அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கும். எங்களுக்கு கிடைச்சா சான்ஸ் நாங்கள் விடுவோமா? விடமாட்டோம், அடிப்போம். ஆனால் இப்படித்தானே ரொம்ப கோபங்களும் இருக்கிறது உங்களுக்கு, விலகுது உங்களோட பேச்சில். இல்லை, உண்மைதான். முஜிபுர் ரஹ்மானுடைய பேச்சு என்பது ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்தையும் நானும் ஒரு முஸ்லீம்,
ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்தையும் பாதிக்கின்ற அளவுக்கு பேசுகின்றாரா இந்த சிங்கள சமூகம் எங்களையும் சேர்த்து தான் பஞ்சகம் வைக்கின்றார். ஆனா இப்படிதான் இப்ப முஜிபுர் ரஹ்மான் முன்வைக்கின்ற கருத்துக்கள் என்ன அரசாங்கம் விடுற பிள்ளைகள்ல சுட்டி காட்டுறாரு எதிர்கட்சியில. அரசாங்கம் விடுற உண்மையான பிள்ளைகளை சுட்டி காட்டுங்க, இல்லாத உள்ள பிள்ளைகளை எல்லாம் சுட்டி காட்டுங்க. ஏன் இன ரீதியாக அதை கொண்டு போகிறீங்க? இன ரீதியாக எல்லாம் பேசுங்க. இல்லாத ஒன்றத்தானே போட்டு ஒரு மாசமா அடி நடிச்சாங்க. மாடு அறுக்க இல்லாதன்னாங்க. ஒன்று ஒரு வளமையை விட மிக சிறப்பாக இந்த தடவை ஹஜ் பெருநாளை கொண்டாடி முடித்தார்கள் முஸ்லீம்கள். ஒரு பிரச்சனையும் இல்லை. இதற்கு முன் ஒரு டென்ஷனில் தான் மாடு இருப்பாங்க. கூலாக மாடு அறுத்து கொடுத்துட்டு போய்த்தாங்க எல்லாருக்கும். போதாதத்துக்கு அந்நிய சமூகத்தினருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. அதனுடைய மாமிசங்கள் அந்நிய சமூகத்தினருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய பசும் போயாசனத்துக்கு முன்னர் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள், பெற்றுக்கொண்டார்கள். ஏன் இந்த தேவையற்ற செயல்கள் ஏன் செய்கிறீர்கள்? உங்களுக்கு அரசியல் தேவையா? அரசியல் ரீதியாக அபிவிருத்தி சம்பந்தமாக பேசுங்கள். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். வீணே இன ரீதியான பிரச்சனைகளை உருவாக்காதீர்கள், உருவாக்க வேண்டாம். அது தமிழர்களாக இருக்கலாம், முஸ்லீம்களாக இருக்கலாம், முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் பேசாதீர்கள். நீங்கள் அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட விஷயத்தை பண்ண எங்களுக்கு கிடைக்கல. மாளிகாவத்தில் காணக்கிண்டு தாரீங்க, எல்லா அளவுக்கு தெமட்டக்கோடையில் காணக்கிண்ட மாட்டேங்கிறீங்க. தெமட்டக்கோடைக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு டாக்டர் இல்லை, அப்போ ஹாஸ்பிட்டலில் ஒருத்தருக்கும் வைத்தியசாலையில் சரியான தரமாட்டேங்கிறீங்க. அதை கேட்டு வாங்குங்கப்பா. உங்களோட பொறுப்பு அது. உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் அந்த சேவையை வழங்கணும். அதை விட்டு போட்டு நீங்கள் அரசியல் தலைமைத்துவத்தை பெறுறதுக்காக இன ரீதியான முறைகள் ஏன் ஏற்படுத்துகிறீர்கள்? வேண்டாம். அதைத்தான் வேண்டாம்னு சொல்கிறோம். அதுக்கு தான் எங்கள் டாட்டி, அதுக்கு தான் நாங்கள் இவர்களுக்கு எதிராக செயற்படும். இவர்கள் இவ்வாறானவர்கள் இன ரீதியாக செயற்படக்கூடிய இன பிரச்சனையை உருவாக்க நினைப்பவர்கள் நாங்கள் தலை எடுக்க விடவே மாட்டோம். ஆனால் அந்த குற்றச்சாட்டுக்கள், அதாவது எதிர்த்தரப்பில் இருக்கின்ற ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் முன்வைக்கின்ற குற்றச்சாட்டுக்கள் அரசாங்கத்தில் இருக்கின்ற ஒரு பிள்ளைகளை சுட்டி காட்டினால் அதை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் எங்களுடைய பிள்ளையை சுட்டி காட்டுகிறீர்களா, அதை நாங்கள் சரி செய்து கொண்டு போகிறோம். ஒரு எதிர்க்கட்சி என்பதை தான் அரசாங்கம் பிழை செய்கிறது என்றால் அதை சுட்டி காட்ட வேண்டும், நாங்கள் சரி செய்ய வேண்டும், மக்கள் அதனூடாக பயனடைய வேண்டும். அரசாங்கத்தினுடைய பொறுப்பை நாங்கள் நிறைவேற்ற தவறுகின்ற இடத்துல அதை சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு பலமான எதிர்க்கட்சி இருக்கின்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இருக்கின்றது. அதை செய்யுங்கள். அதை நீங்கள் இன ரீதியான ஒரு பக்கம் கொண்டு செல்ல வேண்டாம். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் தாராளமாக செய்யுங்க விமர்சனம், உண்மையான விமர்சனங்களை செய்யுங்கள். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதை உண்மையான விமர்சனங்களை நீங்கள் செய்யுங்க. நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். அதை சரி செய்ய தயாராக இருக்கிறோம். எங்களுடைய ஆட்சி காலத்தில் அதை சரி செய்து கொண்டு நாங்கள் இந்த மக்களுக்கு நாங்கள் சேவை செய்ய தயாராக இருக்கிறோம். அதுக்கு தான் மக்கள் எங்களுக்கு மெண்டேட் தந்திருக்கிறாங்க. அதை செய்யறதுக்கு நாங்கள் தயார் இருக்கோம். ஆனால் இது நீங்கள் இன ரீதியான ஒரு விடயமாக நீங்கள் கொண்டு செலவழிக்கிறது பிழை. அதை செய்யாதீர்கள். அதைத்தான் நாங்கள் சொல்ல வரோம். ரைட். அதற்கு அடுத்தபடியாக நாங்கள் இறுதி விடயத்தை பேசிவிடலாம். டில்வின் சில்வா அவர்கள் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாது, நிதி டித்வா புயல் அதுக்காக பயன்படுத்தப்பட்டதாக ஒரு மனோகணேசன் குறிப்பிட்டிருக்கிறார். மனோகணேசன் அவர்களும் ஃபேஸ்புக் பதிவிலே ஒரு விடயத்தினை பதிவிட்டிருக்கின்றார். அது எப்படி நிதியை நீங்கள் எப்படி கேட்கணும்? அதுதான் அப்படி கேட்டிருக்கின்றார். யார்கிட்ட கேட்கணும்? நாட்டிலே ஒரு அனர்த்தம் ஏற்படுகின்றது, மக்களுக்காகத்தான் பணம் ஒதுக்கப்படுகின்றது, மக்களுக்காகத்தான் தேர்தலே. மக்கள் அனர்த்தத்திலே இருக்கின்றார்கள், அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான தேவையை பூர்த்தி செய்வதற்கு இருக்கின்ற பணத்தை செலவழிக்க வேண்டும். அங்கே அனுமதி பெற வேண்டிய இடத்துல கேபினட் அனுமதியை பெற்றுக்கொண்டாங்க, விஷயத்தை செஞ்சாங்க. இதெல்லாம் மனோகணேசன்டையும் சஜித் பிரேமதாசனையும் சொல்லி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அரசாங்கத்துக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, என்னென்ன தேவைக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தேர்தலை விட மக்களுடைய தேவை முக்கியம். தேர்தலை விட மக்களுடைய அந்த அனர்த்தத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுடைய அத்தியாவசிய தேவைகள் முக்கியம். ஆனால் தாகாயின்ஸ்ட் அவர்களே இப்போ இன்னொன்னு சொல்லப்படுது. என்னன்னு சொன்னா, ஹெல்பிங் அம்மா தோட்டம் தெரியும் தானே, சுனாமி காலத்துல உருவானது, அது இவ்வளவு பெரிய மோசடி நடந்துச்சு சொல்றாங்க. ஆனா அதே இப்ப எப்படி வந்திருக்குன்னு சொன்னா, ரீபில்டிங் ஸ்ரீலங்கா ஹெல்பிங் அம்மா தோட்டம் 2.0 இன்னும் ஒரு மோசடி தான் இந்த நிதி நடந்திருக்கு. அப்படி ஒரு அக்கௌண்டே இல்லைன்னு மத்திய வங்கி ஆளுநர் அறிவிச்சிருக்கிறார். அப்படி ஒரு அக்கௌண்டே இல்லைன்னு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஹர்ஷடி சில்வாவே சொல்லியிருக்கிறார். அப்படி ஒரு அக்கௌண்டே இல்லை ஜனாதிபதிக்கு, இப்படி அக்கௌண்டே இல்லை. இல்லாத அக்கௌண்ட்டுக்கு எப்படி காசு வந்துச்சு? அனுப்புனாங்க, கொடுத்துருக்குறாங்க. ஏதோ ஒரு விதத்தில் அரசாங்கத்தை வந்தடைவதற்கான காசுல அனுப்பியிருக்காங்க. அப்படி இவங்க சொல்லக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு இல்லை. அப்படி ஒரு அக்கௌண்டே இல்லைன்னு சொல்லி அது ப்ரூவ் பண்ணிட்டு அது மத்திய வங்கி ஆளுநர் சொல்லியிருந்தால் கூட அரசாங்க தரப்பிலிருந்து சொல்லுகிறான்னு சொல்லலாம், அல்ல எங்களுடைய தரப்பிலிருந்து சொல்லுகிறான்டா எங்களுடைய தரப்பிலிருந்து சொல்லுகிறான். இதே ஹர்ஷடி செல்வாவே சொல்லுகிறார்.
இல்ல அதுதான் இவங்க பொருளாதார சொல்றாங்கன்னா வல்லுநராக இருக்கக்கூடிய ஆ. அரசடி சில்வா சொல்ற அப்படி ஒரு அக்கௌண்டே இல்லை. இல்ல அதான் இவங்க ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்துக்கு சர்வதேச ரீதியா கிடைத்த பணம் உள்நாட்டில் இருப்பவர்களும் வெளிநாட்டில் இருப்பவர்களும் அவர்கள் தன்னார்வத்தோடு வழங்கிய நீங்க பணம் வந்து நினைக்கிற மாதிரி சரியா சும்மா வர நீங்க பயன்படுத்தப்படல. நினைக்கிற மாதிரி சும்மா வர முடியாது. ஐஎம்எஃப் கண்டிஷனுக்குள்ளுக்கு இருக்கிறோம். ஐஎம்எஃப் கண்டிஷனுக்குள்ள இருக்கக்குள்ள வெளிநாட்டுல இருந்து ஒரு பையன் வர என்ன பணம் ஏது பணம் அவங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அவங்க எலோ பண்ணா தான் எங்களுக்கு அந்த காசே வரும். நினைச்ச மாதிரி இந்த நாட்டுக்குள்ளுக்கு இப்ப காசு வரதுக்கு முடியாது. ஐஎம்எஃப் கண்டிஷனுக்குள்ளுக்கு நாங்க இருக்கிறோம். ஐஎம்எஃப் கண்டிஷன் வார காசு வெள்ளை காசா கருப்பு காசா அது யானையா வெள்ளை யானையா கருப்பு யானையான்னு அவன் பார்ப்பாங்க. பார்த்து அவங்க அனுமதிச்சா தான் எங்களுக்கு காசு வரும். இது சும்மா மக்களை குழப்பறதுக்காக ஏற்றி விடுறது இவங்க எல்லாத்தையும் அடிச்சு விடுறது இப்படியே. இன்னும் ஒரு விஷயம் தான் சொல்லப்படுது என்னன்னா, இப்ப டித்வா புயல் வந்துட்டு போயிட்டு 6 மாசத்துக்கு மேல. ஆனால் இன்னும் இலங்கையில பல பகுதிகள் பாதிக்கப்பட்ட சேதமடைந்த பகுதிகள் இன்னமும் சரி செய்யப்படாம இருக்கு. நிச்சயமாக அதை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஒரு சில நுவரெலியாவுக்கு இடங்கள் சில பேர் போயிட்டு வந்திருக்காங்க. பதுல்லைக்கு திரும்புற ரோட் நுவரெலியாவுல இருந்து பதுல்லைக்கு போற ரோட் வந்து இன்னமும் பாதி உடைஞ்ச மாதிரி அப்படியே இருக்காம். அதற்கு ம். மாற்று வழிகளை தேட வேண்டும் என்ற அதே வழியில அதாவது புவிச்சார்வியல் சார்ந்தவர்கள் அதை பாவனைக்கு உகந்தது அல்லாத ஒரு இடமாக அவர்கள் அடையாளப்படுத்தி விட்டார்கள் என்றால் அதற்கான மாற்று வழித்திட்டங்களைத்தான் தேட வேண்டும். அதே திரும்பவும் நாங்கள் உடைச்சு போட்டு போனோம். அதால் வரக்கூடிய அடுத்த விளைவும் அரசாங்கத்துக்கு தான் வரும். தொடர்ந்து வாகனங்களை போக விட்டால் அந்த பாதையிலே அந்த வாகனத்தை இடிந்து விழுந்து மாணவர்களோட போகின்ற 2 பஸ் போச்சுன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கும் அரசாங்கம் தான் பொறுப்பு. எனவே ஒரு சில காலகட்டங்களுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். அவ்வாறான மிகப்பெரிய பாரிய அபிவிருத்திகள் என்பது காலம் எடுக்கும். அதனால் ஒரு சில இடங்களிலே சில சந்தர்ப்பங்களிலே மக்களுக்கு கிடைக்க வேண்டிய கொடுப்பனவுகள் சிலவற்றிலே சில பிரச்சனைகள் வந்திருக்கின்றது. அதில் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய சில மோசடியான சில வேலைகள் அது மாதிரி அந்த மாதிரியான சில சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் 90% 95% அளவிலே போய் சேர வேண்டியது சேர்ந்திருக்கின்றது. அதற்கான ரெக்கார்டுகள் நாங்கள் தரவு ரீதியாகத்தான் பேசுகின்றோம். ப்ராக்டிக்கலாக சில சந்தர்ப்பங்களில் எங்கேயாவது ஒரு இடத்துல சில சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறோம். ஆனால் தரவு ரீதியாக அரசாங்கத்தினூடாக கிடைக்கப்பட்ட தரவு ரீதியாக 95% அதிகமானவை முழுமையாக சென்றடைந்திருக்கின்றது என்பதை தான் தெரிவிக்கின்றது. அதே இவ்வாறான பாரிய அபிவிருத்திகள் உதாரணத்துக்கு பேராதனைய ரயில்வே ட்ராக் ஆரம்பித்தார்கள். அதற்கு பின் தொடர்ச்சியான மழை வீழ்ச்சி ஏற்படுவதன் காரணமாக அதற்கு அந்த 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 அபிவிருத்திகளை அல்லது அந்த புனர் நிர்மாணத்தை கொண்டு செல்வதற்கு இயலாமல் போய்விட்டது. விட்ரோ பண்ணிட்டாங்க. திரும்ப கொண்டு போனால் திரும்ப மழை. எனவே இவ்வாறான காலநிலைக்கு ஏற்ற விதத்திலே காலநிலையை சமாளித்து கொண்டு தான் சில அபிவிருத்திகளை செய்ய வேண்டியிருக்கு. அந்த அடிப்படையிலான பின்னடைவு இருக்கிறதே தவிர மற்றபடி அரசாங்கத்தினூடாக தடையோ அல்லது அதற்கு ஒதுக்கப்பட்ட நிதியினூடாக தடையோ எதுவும் இல்லை. அதற்கான நிதிகள் ஒதுக்கப்பட்டது. அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட நிதிகள் அவ்வாறு இருக்கின்றது. அதே நேரம் தித்வா புயல் சந்தர்ப்பத்துக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த மிகப்பெரிய ஒரு 500 பில்லியனுக்கும் அதிகமான ஒரு பெருந்தொகை பணம் தேவைப்பட்டது. எனவே கிடப்பிலிருந்து அடுத்த தேர்தலுக்காக இருந்த கிடப்பில் கிடந்த அந்த தொகையை எடுத்து அதற்காக செலவழித்தார்கள். அந்த அடிப்படையில் செலவழித்திருப்பது மாகாண சபை. நாங்கள் மாகாண சபை தேர்தலை வைக்க மாட்டோம் என்ற இடத்திலும் குறிப்பிடவில்லை. நாங்கள் மாகாண சபை தேர்தலை வைப்போம் என்பதை நாங்கள் தெரிவிக்கிறோம். அடுத்த வருடம் வைக்கின்றோம் என்று 17 வருடங்கள் 18 வருடங்கள் மாகாண சபை தேர்தலில் வைக்காமல் பிற்படுத்தி அதுக்கு நொண்டிச்சாட்டு சொல்லிட்டு வந்தவர்கள் இப்போ மாகாண சபை தேர்தல் வைக்காத 1.5 வருடம் 2 வருடத்துக்குள்ள மாகாண சபை ஒரு குறிப்பிட்ட 6 மாத காலங்களுக்குள் 2 தேர்தல்களை நடத்தி காட்டியிருந்தோம். அவ்வாறானவர்கள் நாங்கள் இந்த மாகாண சபை தேர்தல் வந்து உண்மையிலே 13வது திருத்தச் சட்டத்தின் அடிப்படையிலே தமிழ் மக்களுக்காக வடக்கு கிழக்கில் உள்ளவர்களுக்கான ஒரு திருப்திப்படுத்தலுக்கான ஒரு தேர்தலாகத்தான் அமைகின்றது. இங்கால தெற்கில் இருக்கிறவர்களுக்கு அது அவசியமற்ற தேர்தல். இருந்தாலும் அதை நாங்கள் தருகிறோம் செய்வோம் என்ற ஒரு உறுதிமொழி அளித்திருக்கணும். அடுத்த வருடம் செய்வோம். அடுத்த வருடம் நிதி ஒதுக்கப்படும். அடுத்த வருடம் செய்வோம் நாங்கள் நிச்சயமாக. ஆனால் அது அதிகப்படியான சுமை. மாகாண சபைக்கு உருவாக்கப்படுகின்ற மந்திரிமாராக இருக்கட்டும், அவர்களுக்கான கொடுப்பனவுகளாக இருக்கட்டும், அவர்களுக்கான சம்பளமாக இருக்கட்டும், அது அதிகப்படியான சுமை இந்த அரசாங்கத்துக்கு தேவையற்ற சுமை அது. எனவே மாகாண சபையில் நூடாக செய்யக்கூடிய விட இன்று 18 வருடம் செய்திருக்கின்றார்கள். எந்த பின்னடையும் இல்லை. எனவே அதுக்கு பழக்கப்பட்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் நாங்கள் அந்த தமிழ் மக்களுடைய விட தேவை இருக்கிறது என்பதை தமிழ் மக்கள் கேட்க இல்லை. கேட்கறதெல்லாம் இந்த திசைக்குட்டி ஆராய்ச்சியும் நாமல் ராஜபக்சையும் இந்த இப்படியான ஆக்கள் தான் நம்ம தேர்தலை வச்சு காட்டுங்க தேர்தல் ஏதாவது அவங்க எதிர்பார்க்குறாங்க. எங்களுக்கு சப்போர்ட் இல்லை, எங்களுக்கு ஆதரவு இல்லை, மக்களுடைய ஆதரவு இழந்திருக்கோம். வச்சு காட்டினா தெரியும் எங்களோட ஆதரவு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி போட்டு நாங்கள் நிச்சயமாக மக்கள் ஆதரவை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அது சில அறிக்கைகளும் சில சமிக்கைகளும் சில சென்சஸும் சொல்லுது வந்து எங்களுக்கான ஆதரவு அதிகரித்து இருக்கிறது பெருகி இருக்கின்றது தான் தெரிவிக்கின்றது தவிர மற்றபடி. நேற்றைய தினம் உதயகம்மன் பிள்ளை குறிப்பிட்டிருந்தாரு, மாகாண சபை தேர்தலை நடத்தி ஒரு மாகாணத்திலாவது என்பிபி ஜேவிபி கட்சி வெற்றி பெற்றால் நான் அரசியலிலிருந்து விலகுகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்படி என்றால் உதயகம்மன்பில பல தடவை அரசியலை விட்டு வெளியில் போயிருக்கணும். அந்த உதயகம்மன்பில விமல் வீரவன்ச, சரத் வீரசேகர் இவங்கெல்லாம்
பல தடவை அறிவிக்கிறாங்க, பதவி விட்டு போகிறோம்னு வடிவேல் ஜெயிலுக்கு போகிற மாதிரி சொல்லியிருக்காங்களே. இது வரைக்கும் அங்கே ஒன்றும் நடந்த பாடு இல்லை. அதே மாதிரி தான் மிக மோசமான இன்னொரு விடயமும் பேசப்பட்டிருக்கிற, நீங்கள் அதை மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அர்ஜுனாவால் ஒரு விஷயம் பேசப்பட்டிருக்கிற, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் மிக கேவலமான ஒரு இடத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறார். அதாவது புலிகளுடைய காலத்திலே சீமான் நிச்சயமாக அந்த அவ்வாறான ஒரு விஷயம் இருக்கவில்லை. சீமானை தாழ்த்தி பேச வேண்டும், சீமானுக்கு கிடைக்கின்ற திரள் நிதியை அவர் இல்லாமலாக்க வேண்டும் என்பதற்காக அர்ஜுனா ஒரு விடயத்தை பேசுகிறார். மிக மோசமான ஒரு விடயம். ஒட்டுமொத்த தமிழ் பெண்களையும் அவர் இழிவுபடுத்தியிருக்கிறார். அதாவது விபச்சார விடுதியை தேடி சென்றார் சீமானன் சொல்லுவது. பிரபாகரனுடைய காலத்தில் விபச்சார விடுதி நடத்தினார்களா? அல்லது தமிழ் பெண்கள் விபச்சாரிகளாக இருந்தார்களா? விபச்சாரம் நடத்தினார்களா? இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு வார்த்தையை அவர் கூறியிருக்கிறார். தனக்கு திறநிதி, சீமானுக்கு செல்கின்ற திறநிதி மாகாண சபைக்கு அவர் நிற்கின்ற போது, மாகாண சபைக்கு வாரதும் அர்ஜுனா மாகாண சபையில் முதலமைச்சர் ஆகிறதுக்கு இல்லை, அதை காட்டின ஒரு 15-20 கோடி ரூபா சம்பாதிக்கிறதுக்காக தான் அவர் ரெடி ஆகிறார். அதுக்கு தான் சீமானுக்கு போகிற காசை நிப்பாட்டி போட்டு இந்த எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அதுக்கு தான் இந்த மாதிரியான அதுக்கு இவருக்கு தமிழ் பெண்களுக்கு பட்ட கண்டியாவது சம்பாதிக்க பார்க்குறான். அர்ஜுனா தமிழ் பெண்களை ஒரு பட்ட கண்டியாவது சம்பாதிக்கிறது தான் ட்ரை பண்ணுறாங்க. மோசமான ஒரு வார்த்தை அது. ஒட்டுமொத்த தமிழ் பெண்களும் இவர்களுக்கு எதிராக கிளர்ந்தெழ வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். அதுவும் ஒரு இந்திய ஊடகத்துக்கு தான் அந்த நேரம் வேறொரு சீமானை நீ தரக்குறைவாக பேச வேணுமா இருந்தால் நீ வேண்டி என்று பேசிட்டு போ, வேண்டி எங்கேயாவது பேசிட்டு போ, எதையாவது பேசிட்டு போ. அவனை நீ தூசணத்தால் பேசினாலும் பேசிட்டு போ, அதை அவன் ஏற்றுக்கொள்ளதுக்கு விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் தான் சீமான் இருக்கிறார். ஆனால் நீ செய்கின்ற வார்த்தை பிரயோகம் ஒட்டுமொத்த இலங்கை தமிழ் பெண்களையுமே பாதிக்கின்றது. பிரபாகரனுடைய அவருடைய அந்த காலத்திலே அங்கு விபச்சார விடுதி நடத்தப்பட்டதா அல்லது விபச்சார விடுதி தேடினார், அங்கிருந்து அவர் விபச்சாரம் செய்தார்களா? மிக கட்டுக்கோப்பாக இருந்தார்கள். ஒவ்வொரு அவர்களுடைய இராணுவ வீரர்களும் அவர்களுடைய வீரர்களும் அவருடைய போராளிகளும் பெண் போராளிகளும் சரி மிக கட்டுக்கோப்பாக இருந்தார். பாதுகாப்பு, அதாவது பெண் போராளிகளுக்கு மிக பாதுகாப்பான ஒரு இடமாக இருந்தது, பாதுகாப்பான அறமாத்தான் வச்சிருந்தது. போராளிகளை எவ்வாறு இருக்கணும், மற்ற ஏனைய தமிழ் பெண்களை எவ்வாறு வழிநடத்தி இருப்பார்கள். இப்படியெல்லாம் பேசுறவர்களுக்கு எதிராக ஏன் நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்கின்றது? அந்த தமிழ் சமூகம் தான் அதுக்கு பதில் அளிக்க வேண்டும். அவர்கள் தான் தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார். ஒரு படு முட்டாளை ஒரு தாவச்சேரி சமூகம் பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறது. அடுத்த தடவை அவர்கள் ஊட்கோணும், அல்லது இப்போ அவருக்கு அங்கே போயிடாது. யாழ்ப்பாணத்தில் கால் வச்சானா கல்லடிப்பாங்க, அந்த லெவலில் தான் அவரோட நிலைமை இருக்குது. அதுக்காகத்தான் அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி அந்த தினத்திலே ஒரு இலங்கையில் நின்றா போக வேண்டி வரும், போகையில் நின்ற விமர்சனம் வரும் பண்ணுறதுக்காக டிக்கெட்டை போட்டு கிளம்பிட்டார். தங்கமும் தானுமா சேர்ந்து இந்தியாவுக்கு கிளம்பி 2 நாள் என்ஜாய் பண்ணி போட்டு வந்து இறங்கினாங்க. எனவே புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களிடம் நான் வினயமாக கேட்டுக்கொள்கிறது ஒரு விடயம். மீண்டும் மாகாண சபை தேர்தலில் தான் முதலமைச்சராக வரப்போவதாக கொக்கரித்து கொண்டு உங்களிடம் திரள் நிதி சேகரிப்பதற்காக வழியை தேடுவார். நீங்கள் கவனமாக செயற்பட வேண்டும். காசு சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை. தங்கத்தை தூக்கி பார்லமெண்ட்டுக்கு அனுப்பி ஒரு சிங்கம் மாதிரி வந்துக்க போகிறோன்னு நினைக்கிறார் வரைக்கும். நீங்கள் கொடுக்குற காசு தான் இவரை சிங்கமான அறியாங்கிறத தீர்மானிக்கும். ரைட். நிறைய விடயங்கள் இன்றைய நேர்காணலில் பேசப்பட்டிருக்கின்றது. அந்த விடயங்களோடு நாங்கள் இன்றைய நேர்காணலை நாங்கள் நிறைவு கொண்டு வரலாம். இன்னும் பேசினால் பேசிக்கொண்டே செல்லலாம். இறுதியாக பேசி இந்த தலைப்பு சம்பந்தமாக உண்மையாகவே நல்ல ஒரு முக்கியமான விடயத்தை தான் நீங்கள் எடுத்து கொடுத்திருக்கிறீர்கள். ரைட். அடுத்த நேர்காணலில் நாங்கள் இன்னும் ஆழமாக விபரமாக பேசுவோம். இன்றைய நிகழ்ச்சி நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்றோம். நன்றி தாகா ஐன்ஸ்டைன் அவர்களுக்கு, இணைந்த விடயங்களை ஒளிப்பதிவாளர்களுக்கும் டிலுக்ஷனுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியுடன் சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் லிசிஹரன் மற்றும் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம். துர்கா லக்ஷ்மி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு.